நம்ம நேற்று பார்ட் டைப் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த மாடல் எழுதிக்கோங்க. மாடல் 2 ஸ்கொயர் ரூட் மெத்தட் போட்டு. இப்படிலாம் ஒரு பேரே கிடையாது. நம்மளா உருவாக்கிக்கிறது தான் பேர். ஓகேங்களா? இது எதுக்காகன்னா நம்ம ஒரு இது சும்மா நம்ம ஒரு சம்முன்னு சொல்றதை விட அதுக்கு நேம் வச்சா நம்ம ஈஸியா படிக்க முடியும். அதுக்காக பேர். இல்ல உங்களுக்கு பிடிச்ச பேர்னாலும் மாத்திக்கோங்க. சரி ஓகே. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூட்குள்ள எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து இப்படிதான் பண்ண முடிஞ்சுனால அப்படி இருக்கு. ஆக்சுவலா இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருந்திருக்கும். 12 அடுத்தது ப்ளஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ரூட் போட்டு ரூட்டுக்குள்ளேயே இப்படி போய்கிட்டே இருக்கு. இது இப்படி வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. என்னால் அப்படி போட முடியலைங்கிறதுக்காக சரி இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? கொஷின் புரிஞ்சுல இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதும் போது நான் ஸ்கொயர் ரூட்டை ஃபுல்லாக போடல. அதாவது இப்படி போட வேண்டியதை நான் போடாமல் விட்டுருக்கேன். அவ்வளோ ஓகே, இப்படி தான் போடணும் ஆக்சுவலாக. சரி ஓகே, இது புரிஞ்சுங்களா? சரி அடுத்தது என்னன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 12ங்கிற என்னென்ன ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? முன்னாடியும் பின்னாடியும் 12ங்கிற நம்பருக்கு முன்னாடி பின்னாடி என்ன ஸ்கொயர் நம்பர்? 3 ஸ்கொயர் வந்து 9. ஓகேங்களா? அது மாதிரி 4 ஸ்கொயர் எத்தனை? 16. இந்த ரெண்டுத்துக்கு சென்டர்ல தான் என்ன வருது? 12 வருது. அப்ப இது எந்த நம்பருக்கு நியர்புல்லா இருக்கு? ஒன்று 3 பாயிண்ட் சம்திங்ல தான் கண்டிப்பா வரும். சரிங்களா? ஒன்று 3 பாயிண்ட், ஏன்னா இங்க 3 தான் இருக்கு, இங்க 4 தான் இருக்கு. இது ரெண்டுல ஏதோ ஒன்று வரப்போகுது. ஓகேவா? ஏன்னா 3 இல்லைன்னா 4, 3.52 அந்த ரேஞ்சில் தான் வரும். அக்யூரேட்டா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கு ஏதோ ஒரு நம்பர் தான் வரும். 3ங்கிற நம்பர் இல்லைன்னா 4ங்கிற நம்பருக்கு நடுவில் வரப்போகுது. இது பிளஸ்னா என்ன எடுத்துக்கலாம்னா 4ன்னு எடுத்துக்கலாம். இதே மைனஸ்னா என்ன எடுத்துக்கலாம்னா 3ன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அதாவது ஒன்றுமே ஸ்கொயர் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பரே கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். அப்படி கொடுக்கலன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க? இப்படிதான் கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது முன்னாடி உள்ள நம்பரும் பின்னாடி உள்ள நம்பரும் கண்டுபிடிக்க போகும். ஓகேங்களா? ஸ்கொயர் நம்பர் ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சு பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா என்ன எடுத்துக்கலாம்? கீழே உள்ள நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே மைனஸா இருந்தா மேல உள்ள நம்பர் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த சார் நடுவில் உள்ள இந்த நடுவில் உள்ளதை வச்சு சொல்றேன். ஓகேங்களா? கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது புரியும். இங்க பாருங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன வரும்னு கண்டு ஃபர்ஸ்ட் இதை போடுங்க. அதுக்கு அதான் இப்படியே போய்கிட்டே இருக்கும். அடுத்தது 3வது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்படிங்கிறதும் 12 தான். இவ்வளவு பெருசா போட்டு இது போடுறதும் 12 தான். அதை நீட்டமா போட்டிருந்தா தான் அதுக்குள்ள இந்த நம்பரை அடுத்த நம்பர் போட்டீங்க. அடுத்த கொஸ்டின் இதை சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. டுவெண்ட்டிக்கு நியரபிளா என்ன இருக்கும்? 16, 25. இப்போ இது என்னது? 4, இது 5. மைனஸ்னு கொடுத்தனால ஆன்சர் என்னது? 4. அவ்வளவு. சரி அடுத்தது இப்போ பிளஸும் மைனஸ்னு பார்த்தோம். இங்க என்ன இருக்குன்னா மல்டிபிள் இருக்கு. இதுக்கு இடையில என்ன இருக்கு? மல்டிப்ளை இருக்கு. இப்போ மல்டிப்ளை இருந்தா இதோட ஆன்சர் என்னன்னா என்ன நம்பர் இருக்கோ அது ஆன்சர். நம்ம கவனிச்சுக்கோங்க.
என்ன நம்பர் இருக்கோ அதான். ஓகே, மல்டிப்ளைனா ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் மட்டும் எழுதணும். நான் தான் சொன்னேன், ஒரு கொஷின் வந்து 10 செகண்ட்ல போடுற மாதிரி இருக்கும், ஒரு கொஷின் வந்து 5 நிமிஷம் செய்யற மாதிரி இருக்கும். நீங்க இந்த கொஷின்லாம் 10 செகண்ட்ல போட்டாதான் அந்த கொஷினை உங்களுக்கு 5 நிமிஷம் எடுக்க முடியும். ஏன்னா அந்த கொஷின்ல என்ன சொல்ல இந்த டைம்ல அதுல மிச்சம் பண்ணி அதுல கண்டுபிடிக்க முடியும். அதுக்குதான் சொல்றேன். இது அவ்வளவா கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, வேற ஏதாவது கேட்குறாங்க? என்னமா? ம் ம் அப்படின்னு கேட்போம். அடுத்தது 27 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க மேம், டிவைட்ல இருந்துச்சுன்னா இதுல எத்தனை டிவைட் நம்பர் இருக்கு? ஓகேங்களா, எத்தனை டிவைட் இருக்கு? அதாவது 1 2 3 நம்பர் இருக்குன்னா 3 எடுத்துக்கணும். 4 நம்பர் இருந்தா 4 எடுத்துக்கணும். மேக்ஸிமம் 3 நம்பர் வச்சு தான் கொடுப்பாங்க. சரிங்களா, இது வரைக்கும் இப்படி கேட்டது. அடுத்தது புக்ல இந்த சம் மட்டும்தான் இருக்கு, அதை தாண்டி வேற எதுவும் வராது. அதாவது நம்பர் மாறலாம், கொஷின் மாறாது, இந்த டைப் மாறாது. இப்போ 27, இப்போ இந்த இதுக்கு கியூப் ரூட் எடுக்கணும். கியூப் ரூட் எடுத்தா என்னப்பா ஆன்சர்? 3. அவ்வளோதான் ஆன்சர். நான் மற்றவங்கள மாதிரி எப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மாடல் தான் வச்சிருக்கேன். மாடல் கற்றுக்கிட்டா போதும், உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே ஒரு மாடல் நான் சொல்லி கொடுத்துருவேன், அதை வச்சு நீங்கள் போட்டு. இப்போ நம்ம கிளாஸே முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபியூச்சரில் டவுட்னா கூட என்கிட்ட கேட்க பிரச்சனை இல்லை, நான் இங்கே தான் வருவேன். ஓகேங்களா, அப்போ கூட கேளுங்க. அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா, நிறைய கொஸ்டின் பேப்பர் ட்ரை பண்ணி பாருங்க, நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எப்படி போகுதுன்னு பார்த்துக்கலாம். சரி, இப்படி இருக்கு, இந்த மாதிரி சம்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். இது இப்படி தான் இருக்கும். 383. அடுத்தது இப்படி ரூட் போட்டு பழகிக்கோங்க, அங்கே அப்படிதான் வரும். இதை வந்து ஒரே ஸ்டெப்லையும் செய்யலாம், எல்லா ஸ்டெப்லையும் என்ன சொன்னா பெருசா இருந்தா பிரச்சனையே கிடையாது, சிம்பிளா இருக்கும்ல, அந்த மாதிரி கொஸ்டினுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட் ஒரே ஸ்டெப்ல செய்யறது. இப்போ 383, இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பரும் பின்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பரும் என்னன்னு சொல்லுங்க. என்னது? சரி, ஓகே, சூப்பர். வேற 19 ஸ்கொயர் என்னது? ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல ஏதோ ஒன்று தான். இப்போ நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன எடுத்துக்கலாம்? இங்கே ப்ளஸ் தான் இருக்கு, இப்போ என்ன எடுத்துக்கலாம்? 400, அப்போ 20. இதோட ஆன்சர் என்னது? 20. இவ்வளவே போட்டுடலாம். ஓகேங்களா, ஆன்சர் கரெக்டு தான். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, சிம்பிளா ஒரு சில சம்ல வந்து இப்படி வந்திருக்கு, 248 பிளஸ் இப்படின்னு கொடுக்கும்போது ஒரு சில சம்ல ராங்கா வந்துருக்கு. அதாவது இதை மட்டும் எடுத்து செய்யும் போது ஆன்சர் தப்பா வந்துருக்கு. இல்லையா, அதனால இது வேணாம். அதாவது இந்த மெத்தட் வேணாம்னு நான் சொல்லலை, பெருசா இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நார்மலா செய்யறது எப்படின்னு சொல்லி கொடுத்துறேன், கவனிச்சு. அதுவும் ஈஸி. ஓகே, சரி, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 9க்கு ரூட் எடுத்தா என்ன? 3. அப்போ 28 மைனஸ் 3 25. 25க்கு ரூட் எடுக்கணுமா? 25 ரூட் எடுத்தா 5. 164 பிளஸ் 5 169. 169ஓட 13 ஸ்கொயர். ஓகே, அப்போ 13 ஸ்கொயர்னா 302லேருந்து 13 மைனஸ் பண்ணலாம், 289. ஓகே, அப்போ 289 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், அப்போ 17. அப்போ 383 பிளஸ் 17 400. ஓகே, அப்போ 400 எது? 20ஓட ஸ்கொயர். ஓகே, ஆன்சர் வந்துருச்சு. இதுதான் கரெக்டான மெத்தட். இது வந்து ஃபுல்லா செய்யறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன், ஷார்ட்கட்ல ஒரே ஸ்டெப்லையும் செய்யணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஓகே. இருக்கிறதே 5 பேர், ஆளாளுக்கு ஒரு இடத்துல உட்காந்து
ரிலாக்ஸ். ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா மேக்ஸிமம் வந்து எக்ஸாம்ல இதை யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி செஞ்சிடணும். ரெண்டே ரெண்டு இது இருக்கு மட்டும் நம்பாதீங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு மார்க் ஒரு எக்ஸாம்ல போயிடுச்சு. ஸோ அதனால நான் பட்டதை நீங்க படக்கூடாது அப்படின்னு முக்கியம். ரெண்டு இது இருந்தா மட்டும் தான் அந்த மாதிரி மிஸ்டேக் வந்துச்சு. நிறைய டைம் செக் பண்ணிட்டேன். கோலா இருக்கும்போது பிரச்சனை வரல. அடுத்த மாடல்ல இருந்து முடிய போகுது. ஒரு 2 நிமிஷம் வெயிட். சரி சொல்லாமா? இதான்ப்பா கொஸ்டின். இதுல வந்து எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி, தமிழ்லனாலும் இங்கிலீஷ்னாலும் பெருசா வித்தியாசம் தான் இருக்கு. எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சரி இதை கவனிச்சுக்கோங்க. இப்ப என்னன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கீழே ஈக்குவலா இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும் இல்லையா? பிளஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஈக்குவல் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இது இங்க அதாவது 144க்கு எல்சிஎம் எடுத்தா 1க்கும் 144க்கு எடுத்தா 144 பாருங்க. 144 இந்த நம்பர் இங்க மல்டிப்ளை பண்ணியாச்சு இல்லைங்களா? அடுத்து இங்க இருக்கிற 1 இங்க மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 25 divided by 140. புரிஞ்சா மேம்? இங்க பாருங்க மேம், இங்க 144 தான் இருக்கு இல்லைங்களா? இங்க என்ன இருக்குன்னா 1 இருக்குன்னு இருக்கு. 1க்கும் 144க்கும் மீச்சியமா எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்னா 144 தான் கிடைக்கும். அதனால 144 எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா 144 வரணும்னா இந்த நம்பரை எதால மல்டிப்ளை பண்ணணும்? 144ஆல மல்டிப்ளை பண்ணாதான் இங்கே கிடைக்கும். அதனாலதான் என்ன பண்றேன்னா மேலையும் 144ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன கிடைக்குது? 144 கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்தது இங்க ஏற்கனவே என்னன்னா 144 இருக்கு. இப்ப பிரச்சனையே கிடையாது. அப்ப எதால மல்டிப்ளை பண்ண போதும்? 1ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப இங்க 1ஆல மல்டிப்ளை பண்றேன்னா மேலையும் 1ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். இப்ப இங்க என்ன பண்றேன்? 1ஆல மல்டிப்ளை பண்ணா 25 தான் கிடைக்குது. புரிஞ்சாமா? 1 plus x square. சரி இது ரெண்டையும் ஆட் பண்ணா 169 கிடைக்கும். divided by 142 equal to 1 plus x by 12. அப்ப இதை ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 13 இது 12 equal to 1 plus x by 12. இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? 13 by 12 minus 1 equal to x by 12. இப்போ இந்த இதுக்கு எல்சிஎம் எடுக்கும். இதுவும் அதே மாதிரி தான், மைனஸ் பண்ணாலும் 1 இருக்குன்னு அர்த்தம். பட் 12க்கும் 1க்கு எடுத்தா என்ன கிடைக்கும்? 12 தான் வரும். அப்ப இது என்னன்னா ஏற்கனவே 12 இருக்கு. அப்ப மேலேயே மல்டிப்ளை பண்ண தேவை. ஆனா இதுல பாருங்க 12 இல்லை. இப்போ என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் பண்ணா 1 by 12 equal to x by 12. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப x equal to என்னது? புரிஞ்சுங்களா? ஏதாவது டவுட் இருக்கு? புரிஞ்சுது? கொஸ்டின் எழுதி வச்சு
போட்டிங்களா? ஃபுல்லாக போட்டாச்சு. நீங்க மேம்? சரி, அடுத்த கொஸ்டின். ஒன்று சுருக்குறியான்னு கேட்டுக்கோங்க, மதிப்பு காணுங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் தி வேல்யூ அப்படின்னு சொல்லி தான் ஓகேங்களா இங்கிலீஷ்ல கேட்கும். இப்போ இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள இருக்கு. இதை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கணும். ஓகேங்களா? அப்பதான் நம்ம என்னன்னா நம்பரை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ எல்லாத்துக்குமே என்ன எடுக்கணும்னா ரூட் எடுக்கணும். இப்போ 48னா பெரிய நம்பரா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கும்போது எல்சிஎம் எடுக்கிற மாதிரி. இங்க எல்லாத்துக்குமே எல்சிஎம் சொல்றேன். எல்லாத்துக்கும் எல்சிஎம் மட்டும் எடுங்க. ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியா. 48னா சின்ன சின்ன நம்பரா எடுங்க. அப்பதான் ஆன்சர் ஈஸியா வரும். சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு 6ஆல எடுக்க தெரியும், 8ஆல எடுக்க தெரியும், புரியுது. ஆனா சின்ன நம்பர் வச்சு தான் எடுக்கணும். ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியா தான் எடுக்கணும். தெரியலனா மட்டும் போர்டை பார்த்து. நீங்க வந்து உங்க நோட்ல எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. நான் வந்து என்னன்னா இங்க பாருங்களேன், 48 இருக்கான். இதுல 48 வரும்போது இதுல இருந்து என்ன இதுல இருந்து காப்பி பண்ணிக்கலாம், இதுல இருந்து காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி 27 பாருங்க, இதுல இருந்து ஃபுல்லாவே காப்பி பண்ணி எழுதணும். அதனால இந்த மாதிரி 2 ஸ்டெப்பை எங்க எக்ஸாம் ஹாலில் மிச்சம் பண்ணிக்கலாம். டயத்தை இது பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே செய்யும் போது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்யும், அங்க போகும்போது என்ன பண்ணிக்கணும், 27ல இருந்து தானே இந்த ஸ்கொயர் ரூட் ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ மட்டும் தனியா எடுத்து காப்பி பண்ணிக்கணும் இதுல. அதே மாதிரி 48 இதுல இருந்தும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? புரியும், எழுதும் போது புரியும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 48 இருக்கா? 48க்கு எத்தனை 2 இருக்கு? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. இப்போ இப்படி இருக்குன்னா இவ்வளோ பெருசா எழுதி எழுதி செஞ்சா டைம் வேஸ்ட் ஆயிடும். இப்போ என்ன பண்ணுங்க, இதுல எத்தனை 2 எடுத்துக்கலாம்? ஒரு 2 எடுத்துக்கலாம். 2 2க்கு இங்க ஒரு 2 எடுத்துக்கலாம். மிச்சம் என்ன இருக்கு, ஒரே ஒரு 3 மட்டும் இருக்கு. அதை மட்டும் எடுத்துடுங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. புரிஞ்சுங்களா? 2 2க்கு ஒரே ஒரு 2 மட்டும் எடுத்துக்கிறேன். இங்க 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கிறேன். ஒரு 3க்கு 3 மட்டும் அப்படியே போட்டு. இப்போ 3 என்ன பண்ணணும், ரூட்ல போட்டு. ஓகே, அடுத்தது மைனஸ், இங்க ஏற்கனவே 3 இருக்கு, அதை எழுதிடணும். அதுக்கப்புறம் தான் மற்றதை போடணும். இப்போ 108 பாருங்க, 2 2க்கு ஒரு 2, 2 3க்கு ஒரு 3. அப்ப 2 இன்ட்டு 3 இன்ட்டு ரூட் 3. அதுக்கப்புறம் பிளஸ் 2. இங்க பாருங்க, 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கிறேன்.
மிச்சம் ஒரு 3 அப்படியே தான் வரும். இப்போ √3. அடுத்ததுல பாருங்க 192. இதுல பாருங்க ஒரு 2 எடுத்தாச்சு. இங்க 2 3. இப்போ 3 2 வருமா? மைனஸ்ல இருக்கா பிளஸ்? 2 × 2 × 2. லாஸ்டா ஒரு 3 மட்டும் இருக்கு. கரெக்டா எழுதிருக்கோமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி என்ன வரும் இதுல 2 × 2 4. 4 √3. அடுத்தது மைனஸ் 3 × 3 9. 9 × 2 18. 18 √3 பிளஸ் 2 × 3 6. 6 √3. அடுத்தது 4 8. 8 √3. இப்போ இங்க பாருங்க 4 6 8 எல்லாத்தையும் ஆட் பண்ண எத்தனை வரும்? 18 வரும். அப்போ 18 √3 18 பிளஸ் 18 √3 மைனஸ் 18 √3. ஆன்சர் என்னது? 0. புரிஞ்சுங்களா? இங்க பாருங்க √3 இருந்தா நம்பர்ஸ் எல்லாம் தனியா ஆட் பண்ணிக்கணும். நம்பர் மட்டும் பாருங்க 4 6 8 ஆட் பண்ண என்ன வரும்? 18. இங்க ஏற்கனவே மைனஸ் 18 இருக்கு. அப்போ மைனஸ் 18 அவ்வளவு. என் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க என்ன பேசினாலும் நான் கேட்டுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி சம் எழுதி போட்டோன்னு நீங்களே செஞ்சாலும் ஓகேவா? ஆன்சர் நான் சொல்ல ரெடி. ஓகேவா? செய்யும் போது ஆன்சர் கேட்டாலும் நான் சொல்லிடுறேன். நான் செய்யும் போது தான் செய்யணும், எனக்கு முன்னாடி செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல. நீங்க வாட்டுக்கு சம் நான் சம் காட்டினேன்னா நீங்க வாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சு. ஓகே. இன்னொன்று வந்து கொஷின் வந்து நான் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன். இதுல வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒன்லைன் தான் கொஷின். ஸோ டைம் வேஸ்ட் ஆகாது. அதனால நான் அனுப்பணும். இல்லைன்னா சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெர்சன்டேஜ் எல்லாம் போகும்போது பேராகிராஃபாக தான் கொஷின் அப்போ நீ உங்களுக்கு வந்து டைம் இதாகும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருங்க. நீங்க முன்னாடி எழுதுற மாதிரி வச்சு. நான் புரிஞ்சா தெரியலன்னா சொல்லி தரோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது வேற மெத்தட், அது வேற. சரி, மாடல் 3 எழுதிக்கோங்க. இது நியூ மாடல் தான். இதுல இருந்து பாருங்க. இதுக்கு வந்து பேர் வச்சுக்கலாமா? போர்ட் மாஸ் ரூல். போர்ட் மாஸ் ரூல் மெத்தட். போர்ட் மாஸ் நம்ம ஒரு ரூல் படிச்சுக்கணும். அந்த ரூலை யூஸ் பண்ணி தான் இது சால்வ் பண்ணுவோம். அதனால போர்ட் மாஸ் ரூல் மெத்தட். இது எப்படிப்பா இருக்கு? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. இதை வந்து ஃப்ராக்ஷனா ஃபர்ஸ்ட் மாற்றும். இப்போ என்ன பண்ணுவோம்? 5 1/2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணுவோம். இப்படிதானே? இப்போ என்ன வரும்? 10 + 1 பண்ண என்ன வரும்? 11/2. சரி. இன்னொன்று வந்து என்ன சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் தானே செய்யணும், ரூல் படி ஆஃப் தான் செய்யணும், நான் இல்லைன்னு சொல்றேன். இதுக்கும் பிளஸ்ல தானே இருக்கு, அதனால சேஞ்ச் ஆகாதுங்கிறதுனால இதுக்கும் அதான் இதை சால்வ் பண்ணும். அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷன்ல இருந்தால் ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும்.
அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த ஸ்டெப் செய்யும் போது தான் என்ன யூஸ் பண்ணணும், ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்க 3/4 ஆஃப் 8/9. ஆஃப்னு என்ன அர்த்தம், இன்ட்டுன்னு சொன்னேன். அப்போ இன்ட்டுன்னு மாற்றிக்கோங்க. 8/, ஃபர்ஸ்ட் எது சால்வ் பண்ணணும், இன்ட்டை முடிச்சுட்டு ஆஃப் சால்வ் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க 1, இது 2, 1, இது 3. இப்போ என்ன இருக்கு, 11/2 ப்ளஸ் 2/3. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஆன்சர் ஆப்ஷன் இல்லை, வேற. நான் செஞ்சது தப்புன்னு சொல்லலை, 2 பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன்ல அது இல்லைன்னு தான் சொன்னேன். அது இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணணும். அது மிக்சடு ஃப்ராக்ஷன்ல ஆன்சர். இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6 வரும். இது எதால மல்டிப்ளை பண்ணுவோம், 3 ஆலையும். அப்போ 33. இது வந்து 4 ஆல, சரி 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 4. இப்போ 37/6 6 1/6. இதை நீங்களா சால்வ் பண்ணுங்க. நீங்களா ட்ரை பண்ணுங்க. இது எப்படின்னு நான் இன்னொரு சொல்றேன். நீ செய்யற மாதிரி செய்யுங்க, இதை பார்த்து செய்யுங்க. ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் வேணா செக் பண்ணுங்க. நான் இதுல சொல்லி தரேன். நீங்க கவனிச்சுக்கோங்க. இது 2 தான் சால்வ் பண்ணணும். எல்லாத்தையும் ஃப்ராக்ஷனா மாத்தி சால்வ் பண்ணா என்ன ஆகும்னா பெரிய டைம் சேவ் ஆகும். இதனால என்ன பண்றோம்னா நம்பர்லாம் தனியா செஞ்சுக்கிறேன், ஃப்ராக்ஷன் வேல்யூலாம் தனியா செஞ்சுக்கிறேன். இப்போ நான் பிரிக்கும் போது நம்பர்லாம் தனியா செய்யணும். 20, 30, 15. அதை மட்டும் தனியா செய்யும் போது நீங்க என்ன ஆன்சர் வருது, 35 வருது. புரிஞ்சானா? நம்பர் மட்டும் தனியா செஞ்சு, இப்போ இந்த நம்பர் மட்டும் தனியா எடுத்து சால்வ் பண்ணிட்டு 35. அதே மாதிரி இங்க உள்ள வேல்யூ இதெல்லாம் தனியா எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா 2, 3, 6. இது எல்லாமே ஒரே நம்பரா இருக்கா, இல்ல. இப்போ என்ன பண்றேன், ஒரே நம்பரா மாத்துறதுக்கா எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் தான் 6 வருது. இப்போ 3 + 2 + -1. அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னா 4/6 வருது. இது இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ண முடியுது.
நான் உங்களுக்கு வந்து இதை சொல்லி கொடுத்து செஞ்சேன்னா அவ்வளோ வேகமாக புரியாது. ஓகேங்களா? நான் எதுக்காக அப்படி செய்கிறேன்னா ஒரு விஷயத்த 2 இதில் செய்ய முடியும். ஓகேங்களா? இன்னொரு நிறைய டைப்பில் கூட வேற மாதிரி செய்வாங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது அப்படி செய்யுங்க. புரியலையா மேம்? அது புரியலையே. ம். ம். என்ன வரும்? 40 41 எழுதிக்கணும். இது என்ன? 41 எழுதுங்க. ம். உங்களுக்கு புரியுதுல்ல? 90, 91. ஓகே. 91 ம். சூப்பர். அப்போ எல்சிஎம் 6 வரும். கீழே கீழே 6 வரும். பெருசா ம். இப்போ இங்க எதால மல்டிப்ளை இப்போ மேலேயும் இங்கே அப்போ 41 120 120 அடுத்தது ப்ளஸ் 2 வரும். அப்போ 192 சார் அடுத்து இது 91 அதுக்கு இது ப்ளஸ் பண்ணி இன்னொன்று சொல்லுங்கள் ஒரே நிமிஷம். இங்க வந்து 91 அது ஈஸியாக வரும். ஏன்னா 91 பண்ணும்போது அதனால இப்போ இது மைனஸ் பண்ணா வரும் 91 இப்போ 91 120 ஆட் பண்ணா சரி இப்படியே போடுங்க பரவாயில்ல. மைனஸ் மைனஸ் ஓகே. ம் இது பண்ணு டிவைட் பண்ணு ஃபர்ஸ்ட் இதால் 2ஆல் போடுங்க 2ஆல் 1 0 0 107 பை எத்தனை 3 வருதா? அப்போ 3 107 போகாது. இப்போ என்ன 3 35 தான் 35 தான் ஏன்னா 15 தான். ம் வந்துருச்சு. கூட 2 நிமிஷம் ஆகும். நீங்கள் பொறுமையாக செஞ்சால் கண்டிப்பாக. இன்னொன்று வந்து இது காம்படிஷன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? மொதல் செஞ்சாலும் நான் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. லாஸ்ட் செஞ்சாலும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஓகேவா? அதனால பொறுமையாக செய்யுங்க. ஓகேவா? பக்கத்தில் உள்ளவங்க வேகமாக செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரீயாக வரும். அதுபடி யோசிக்காதீங்க. ஃப்ரீயாக நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகே. ஆனால் எக்ஸாமில் செய்யும்போது இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் வேகமாக போட்டுருங்க. நம்பரை பிரிக்க போகிறீங்க. பிரிச்சுட்டு சால்வ் பண்ணி மொத்தமாக சேர்க்க போகிறீங்க. சரி இதை எப்படி சால்வ் பண்ணுங்க? இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சம் புரிஞ்சிருச்சு. இல்லை எழுதுனதுல ஏதாவது புரியலைன்னா நிப்பாட்டிக்க. நான் என்ன சொல்றேன் 4 + 3க்கு 4/3 அடுத்தது 3/2 மைனஸ் 5/3 டிவைட் 30/12 மைனஸ் 12/9 இன்ட்டு மைனஸ் 27/6. இதை கொஸ்டின் எழுத வேணாம். இதை கொஸ்டின் எழுதி
போட்டிங்களா? கேட்குது 53/12 53/12 கொஞ்சம் இன்னொன்று வந்து ஒரு சம் தப்பு லாஸ்ட் ஸ்டெப்ல இருந்து பார்க்கணும். முதல் ஸ்டெப் அப்பதான் வேணாம் சொல்லுங்க. இந்த போட்டு இப்போ என்ன பண்ணலாம் 4/3 அப்படியே எழுதிக்கோங்க ப்ளஸ் 3/2 மைனஸ் 5/3 இதை என்ன பண்ணணும்னா டிவைடில் இருக்கு அப்போ எப்படி மாற்றணும்னா தலைகீழாக மாற்றணும். தலைகீழாக மாற்றினா எப்படி ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது 12/30 அப்படின்னு சொல்லி அடுத்தது மைனஸ் 12/9 இன்ட்டு மைனஸ் 27/60 ஓகே எழுதியாச்சு. இப்போ இங்கே அதுக்கப்புறம் என்ன செய்யணும் மல்டிப்ளை தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இப்போ மல்டிப்ளையை சால்வ் பண்ணணும். மல்டிப்ளைனா இது ரெண்டும் மல்டிப்ளைல இருக்கு இதுவும் மல்டிப்ளை இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும் புரிஞ்சுங்களா? அப்போ எப்படி அடிக்கணும் 5னா 1 இது 6 3னா 1 இது 4 2 அடிச்சா 2 இது 3 ஓகே. அதே மாதிரி இது பாருங்க 4 அடிச்சா 3 இது 4 இது 3 அடிச்சா இது 3 சாரி 9 அடிச்சிடலாம் 1 இது 3 வேற ஏதாவது அடிக்க முடியுமா? அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணி அப்போ இங்க பாருங்க 4/3 அதெல்லாம் அப்படியே தான் 4/3 அடுத்தது 3/2 மைனஸ் 5 சாரி 2/3 அடுத்தது 3 × 3 9 9/4 அடுத்தது இங்க இருக்கு மைனஸ் இருக்கு இங்க மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 9/4 இப்போ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்னா 2 3 4 2 3 4 எல்சிஎம் எடுத்தா 12 தான் வரும் ஓகேங்களா 3 4 எல்சிஎம் எடுத்தா 12 தான் வரும் ஓகேங்களா அதே மாதிரி 2 3 எல்சிஎம் எடுத்தா 6 தான் வரும். இந்த மாதிரி பேசிக்கா இது மட்டும் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அதை மட்டும் தெரிஞ்சு வச்சு இப்போ என்ன வரும் 12 இப்போ 12 வரணும் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும் 4 ஆல அப்போ மேலேயும் 4 ஆல 60 அடுத்தது இது 6 ஆல இப்போ மேலே 6 ஆலனா 18 அடுத்தது மைனஸ் இது 3னா 4 ஆல மல்டிப்ளை பண்ணும் இப்போ மேலேயும் 4 ஆல 80 அடுத்தது இது 3 ஆல இப்போ மேலேயும் 3 ஆலனா 27 இப்போ பாருங்க ஆட் பண்றதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க 16 34 அப்போ இதையும் ஆட் பண்ணா 61 மைனஸ் 8 எத்தனை 53/12 பிளஸ் தான் வரும் பிளஸ் போடணும் நம்ம ஒரு சம்ல கத்துக்க வேண்டியது என்னன்னா நம்ம தப்பு பண்றது எக்ஸாம்கால நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு மிஸ்டேக் அதை எப்படி நீங்க சால்வ் பண்றீங்க அப்படிங்கிறத ஆப்ஷன் எடுத்து பாருங்க ஆப்ஷன் வரலைன்னா என்ன முதல் என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையா அவசரப்படாதீங்க ஒரு சம்ல 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் அதுக்கு மேலே உங்களுக்கு ஆன்சர் இல்லைன்னா கடைசி பார்த்துக்கணும் ஒரே சம்ல 5 நிமிஷத்துக்கு மேல உட்காரவே எவ்வளோ முக்கியமான எவ்வளோ ஆன்சர் வர மாதிரி இருந்தாலும் சரி நல்லா தெரியும் 5 நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் ரொம்ப டிலே ஆயிரும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினுமே ப்ரெஷர் தான் அடுத்த கொஸ்டின் மேல வரும் நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் கூட ஆன்சர் அதுக்கு தான் 5 நிமிஷத்துக்கு மேல ஒரு சம்மா செய்யாதீங்க கடைசி கூட பார்த்து மார்க் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு அடுத்த கொஸ்டின் போயிடும் சரி இதே ட்ரை பண்ணு என்னடா நம்மள செய்ய சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க நான் செஞ்சா எனக்கு தான் தெரியும் கடைசி வரைக்கும்
நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு டவுட் வரும். எனக்கு தெரியலனா இப்பவே சொல்லுங்க, நான் சொல்றேன். ம். தேர்ட்டீன் பை கொஞ்சம் சவுண்டா 1 அது இன்னும் கொஞ்சம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஒன் எனக்கு கேட்கும் கரெக்டா சொல்லுங்க. ஒரு விஷயத்த நீங்க எப்ப தெளிவா சொல்லுவீங்கன்னா, உங்களுக்கே ஆன்சர் ரைட்டுன்னு சொல்லும்போது தான் தெளிவா சொல்லுவீங்க. அதனால தெளிவா சொல்லுங்க. நான் மேம் நீங்க சொன்ன ஆன்சர் ரைட்டு தான். ஓகேங்களா? அத நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல மாத்த சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிவைட் பண்ண சொல்றேன்னு அர்த்தம். நீங்க ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுங்க. 60ஆல 119 டிவைட் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இப்ப எப்படி கரெக்டா வந்துச்சு? மைனஸ்ல தானே வந்துச்சு. ஆ. சரி ஒரு நிமிஷம். மேம் சொல்லட்டுமா? ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ப்ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணோம். இப்போ மொத இடத்துலயுமே அதே இருக்கு. மல்டிப்ளை பண்றேன். 1/3 இன்ட்டு 5/4. அப்போ 1 இன்ட்டு 5 என்னது? 5 தான். 3 இன்ட்டு 4 என்னது? 12. மைனஸ் 5/12. அடுத்தது 3/5 அப்படியே எழுதியாச்சு. டிவைட் அப்படியே போட்டாச்சு.
இதுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். கீழே ஈக்குவலா இல்லை, எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 4 தான் வரும். 4 வந்துச்சு, மேலே என்னது? 2 மைனஸ் 1. இப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1/4 வரும். இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? ஒரு ஸ்டெப்பை நான் கட் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். 1/4 வரும். அதுக்கப்புறம் -5/12 அப்படியே எழுதியாச்சு. மற்ற எல்லாத்தையும் அப்படியே எழுதியாச்சு. டிவைடை என்ன பண்ணுறேன்? மல்டிப்ளேவாக மாற்றுறேன். இப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன ஆகுது? தலைகீழ் எடுத்தால் 4/1 மாறிடும். இங்கே 1/4 இருக்கு, அது என்ன ஆகுது? 4/1 மாறிடும். அப்போ இங்கே பாருங்க 5/12 அப்படியே எழுதியாச்சு. 3 × 4 என்னது? 12. 5 × 1 என்னது? 5. ஓகே. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? 12க்கும் 5க்கும் எல்சிஎம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 60 வரும். அப்போ 60 வரணும்னா இது எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்? 5ஆல. இப்போ 5 × 5 என்னது? -24. அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பை நான் கட் பண்ணி செய்கிறேன்னா எனக்கு வந்துருச்சு. நான் நிறைய டைம் சால்வ் பண்ணியிருக்கேன், அதனால ஞாபகம் ஓகேங்க. தெரியலன்னா நீங்கள் செஞ்சு பாருங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். 12 எதால் மல்டிப்ளை பண்ணால் வரும்? 5ஆல. இப்போ 60. அப்போ மேலே 5ஆல மல்டிப்ளை பண்ணால் -25. அதே மாதிரி இது பாருங்க, இது 12ஆல மல்டிப்ளை பண்ணால் தான் 60. அப்போ இது எதால் மல்டிப்ளை பண்ணும்? 12ஆல. இப்போ 12 × 12 எத்தனைனா 140. 144ல் 25 மைனஸ் பண்ணால் என்ன வரும்னா எனக்கு 119. 144க்கு முன்னாடி உள்ள சிம்பிள் என்னதுன்னா ப்ளஸ். அதனால தான் ப்ளஸ் சிம்பிள் போட்டு. அதனால தான் நம்மளுக்கு 119/60. புரிஞ்சாம? இதுக்கு என்ன பண்ணணும்னா 60ல் எத்தனை டைம் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். 119 60ஆல டிவைட் பண்ணுறேன். இப்போ 60 எத்தனை டைம் இருக்கு? 1ல் போகுமா? போகாது. 11ல் போகுமா? போகாது. அப்போ 119 மொத்தமாக எடுத்து எத்தனை 60 இருக்கு? ஒரு 60 தான் இருக்கு. ஏன்னா இன்னொரு 60 போடும்போது என்ன ஆயிடும்? 120. அதனால ஒரு தடவை போடுறேன். 60ல மைனஸ் பண்ண என்ன வரும்? 59. இப்போ என்ன பண்றேன்? 1 மிச்சம் இருக்கிற அந்த பேலன்ஸ் என்ன பண்ணணும்? மேலே போகணும். டிவைட் பண்ற நம்பரை கீழே போகணும். அவ்வளவுதான். மார்னிங் ஒர்க் போறீங்களா? நீங்க காலேஜ் போறீங்க? ஒர்க் போறீங்களா? நீங்களா? இல்லை கேட்குறேன். நீங்களா? ஃப்ரீயா இருந்தா ஹோம்ஒர்க் அதிகமா கொடுக்கலாம், இல்லைன்னா கம்மியா கொடுக்கலாம். நம்ம எழுதிட்டீங்களா? இல்லாத இதுக்கு வந்து எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண இதுல எந்த ப்ராக்கெட் எடுத்து எந்த ப்ராக்கெட் செய்யுது? எல்லாருமே நான் பார்த்ததுல கொஞ்சம் நல்லா தான் செய்யுது. நான் இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்கேன். அவங்க பேட்ச் கூட இவ்வளோ தூரம் எல்லா செம்மெல்லாம் சால்வ் பண்ணுவேன். 2 செம் சால்வ் பண்ண சொல்லுவேன். அதுக்கு மேலே நானே எல்லா செம்மையும் போடுவேன். நீங்களே எல்லாருமே வேகமாக தான் செய்யுங்க. அதனால தான்
கொஸ்டின் எதை சால்வ் கண்டுபிடிச்சிங்க சத்தமா நீங்க பாயிண்ட்ல தான் ஆன்சர். மேம் போட்டிங்களா சொல்லட்டுமா? 57 மைனஸ் 42 இதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே வச்சுக்கலாம். இது என்ன பண்றேன்னா மைனஸ் உள்ள கொண்டு போறீங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் எந்த இதை சால்வ் பண்ணுவோம், இந்த இதை சால்வ் பண்ணுவோம். இதுல ஏதாவது நம்பர் இருக்கா? நம்பர் இல்லை. அதனால என்ன பண்றேன்னா இதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அது அப்படியே தான் இருக்கு. அதனால என்ன பண்றேன்னா இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இது என்ன ஆகும்? மைனஸ் 20 வரும். இந்த மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ்ஸா மாறி, அதனால பிளஸ் எக்ஸ். இது புரிஞ்சா? அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பாருங்க. இதுல பாருங்க, இதுல வந்து இதை தான் சால்வ் பண்ணணும். அதனால இதை சால்வ் பண்ண என்ன 4 வரும். அடுத்தது 57 அப்படி எழுதிட்டு மைனஸ் அப்படியே 42 அப்படி 37ல மைனஸ் 20 பண்ண என்ன வரும்? 17. அடுத்தது இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்களா? மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்னா இது வந்து மைனஸா மாறிடுது, இதுவும் மைனஸா மாறிடுது. ஏன்னா பிளஸ் எக்ஸ் இங்க வரும்போது மைனஸ் எக்ஸா மாறிடுது. ஓகேங்களா? அடுத்தது 176 4 டிவைட் பண்ணா 44. ஓகே தானே? அடுத்தது கவனிச்சுக்கோங்க. 57 அப்படி எழுதிட்டேன். இந்த 42ல 17 போச்சுன்னா 25. அடுத்தது இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ என்ன ஆகுது? இது மைனஸ் ஆகுது. இந்த மைனஸ் எக்ஸ் என்ன ஆகுது? பிளஸ் எக்ஸா மாறுது. ஈக்குவல் டு 40. அடுத்த ஸ்டெப் பாருங்க. அதை மைனஸ் பண்ணா 57ல 25 போச்சுன்னா எனக்கு 32 வருது. 32 பிளஸ் எக்ஸ் 40. இப்போ எக்ஸோட வேல்யூ எதுனா 12. எத்தனை வந்துச்சு? 28லாம் வரும்.
நீங்க அப்படிலாம் இல்ல. பிராக்கெட் வச்சு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா தப்பு வராது. நீங்க பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சா கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாலும் ஆன்சர் அதுதான். அதான் மேம் எல்லா சமத்துமே அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்றேன். ஓகேங்களா? இன்னைக்கான பிரச்சனையும் பார்க்காதீங்க. நாளைக்கு எப்பயுமே வந்து ஒரு சம்ல ஒன்றும் இல்லை. இந்த சம்லயே வந்து சிலதை மாத்தி கூட கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலா ஒரு ப்ளஸ் போட்டிருந்தாலும் மைனஸ் போட்டிருந்தாலும் டிவைட் மாத்தினா ஆன்சர் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். அதுதான் சொல்றேன். ப்ராக்கெட்ல ப்ராக்கெட்ல மட்டும் மாத்தி செய்யணும். மற்ற எந்த சம்மும் வந்து நீங்க மாத்தி மாத்தி செஞ்சா கூட ஆன்சர் கரெக்டாக வரும். ஆனா இந்த ரூலை யூஸ் பண்ணி செய்யும்போது சின்னதா மாத்தினா கூட ஆன்சர் தப்பாக வரும். கண்டே பிடிக்க முடியாது. நீங்க எங்க வெட்டி சீரியஸா இருக்கும். ஏன்னா முதல்ல இருந்து மொத்தத்தையும் மாத்தணும். ஏன்னா இங்க இருந்து தான் ஆரம்பிக்க முடியும். அதனாலதான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் பிரச்சனை என்னன்னா நீங்க ஆன்சர் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். மிஸ்டேக் அதிகமா பண்ண மாட்டீங்க. எப்பயாவது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா முதல் ஸ்டெப்ல இருந்து மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். வேற எப்பயுமே கண்டுபிடிக்க முடியும். கூடல இருந்து அதுக்கு முன்னாடி ஸ்டெப் போனீங்கன்னா அப்பயும் புரியாது. அதுக்கு முன்னாடி ஸ்டெப் அதுக்கு முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட். இதை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் லாஸ்ட்ல இருந்து கண்டுபிடிக்க முடியும். இது போட்டீங்கன்னா என்ன வருது? சார் 280 கிட்ஸ் 280.875. சரி இது எப்படி செய்யலாம்னு பாருங்க. 8988 இது என்ன அர்த்தம்? டிவைட் 8 அது கீழே 4 இருக்கு. அப்படின்னா இங்கேயே ஸ்ட்ரெயிட்டா 4 இருக்கு. ஓகேங்களா? அதாவது டிவைடு கீழே டிவைட் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணுவோம்னா திருப்பி டிவைடா போட்டு அது மேலே எடுத்துட்டு போய் தலைகீழா கொண்டு வந்து மாற்றும்போது என்ன வரும்னா இங்கே தான் வரும். அதுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாவே என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சுனாலும் டிவைடு கீழே டிவைடு இருந்துச்சுன்னா ஒரு டிவைடு இங்க போட்டுருவீங்க. அடுத்த நம்பர் என்ன பண்ணா ஸ்ட்ரெயிட்டா இங்க மல்டிப்ளை. நான் சொன்னது புரிஞ்சுங்களா? வேற நம்பர் வரும் அதுக்கு இதே மாதிரி தான் செய்யணும். ஓகேவா? நான் ஒரு மாடல் தான் இது. சரி இப்போ என்ன பண்ணலாம்? இது எதால அடிக்கலாம்னா 8ஆல தான் சாரி 4ஆல தான் ஈஸியாக அடிக்க முடியும். 8ஆல அடிச்சா வராது. அதனால 4ஆல அடிக்கிறேன். 1 2 2 மிச்சத்தனை 18 18னா எத்தனை 4 டைம் 28னா 7. இப்போ 2 2 4 7 டிவைடட் பை 8. இது ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து டிவைட் பண்ணிக்கணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. 2 2 4 7 டிவைடட் பை 8. அப்போ எத்தனை 2 16 6 64னா 8 0 7 7 போகாது. அப்போ 280. அப்போ இதுதானே பண்ணியிருப்பீங்க. அப்போ 0 அப்போ 7 தான் திருப்பி வரும். இங்கே என்ன பண்ணுவோம் 0 சேர்ப்போம். 17னா 64 அப்போ 6 60 8 56 7 4 40 0. So 8 to 80.87. இப்போ தெரியுதுங்களா? நானா செஞ்சா என்ன ஆகும்னா நீங்க பார்த்து செய்யற மாதிரி இருக்கும். நீங்களா செய்யும் போது தான் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வருதா அப்படிங்கிறது. இது மட்டும் ஒரு நிமிஷம் கொஸ்டின் எழுதிக்கோங்க. சம் சால்வ் பண்ணுங்க.
கொஷின் மட்டும் இந்த பார் வருமா? பார் போட வேண்டாம். சால்வ் பண்ணுங்க. மேம் டவுட் இருக்கா? சம் எழுதிட்டீங்களா? போட்டீங்க. இல்ல இப்படி சொல்லி தரவா, இல்ல நானே சொல்லி தரவா? ஒரே நிமிஷம் கவனிச்சு. இப்படி உங்களை செய்ய விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லி தரவா, இல்ல நானே சொல்லி தரேன்? எனக்கு எதுனாலும் பிரச்சனை கிடையாது, உங்க விருப்பம் தான். உங்களுக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் சால்வ் பண்ணாம உங்களை செய்ய சொல்றேன். இல்ல எனக்கு வந்து இது வேணாம் சார், நீங்களே எல்லாம் எப்படி இப்படி சொல்லி தரது ஓகே தானா? உங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. எப்படினாலும் சம் சால்வ் கடைசி செஞ்சு போடுவேன். இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்தா இல்ல சார் எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க சால்வ் பண்ணுங்க. உண்மையிலேயே 5 பேருமே வேகமா தான் செய்வோம் சீரியஸாவே. நான் நிறைய பேருக்கு எடுத்து ஒரு 200 பேருக்கு மேல நான் கிளாஸ்ல எடுத்திருக்கேன். 200 250 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்கள விட இங்க 5 பேர் வேகமா தான் செய்வோம். இல்ல ஒரு 10 பேர் 15 பேர் கண்டிப்பா ஒவ்வொரு கிளாஸ்லயும் அமைதியா உட்காந்துருப்பாங்க, எதுவுமே தெரியாது, அப்படிதான் உட்காந்து. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்க உண்மையிலே வேகமா தான் செய்வீங்க. அதுவும் கேர்ள்ஸ் எப்பயுமே வேகமா செஞ்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 பசங்க வேகமா செய்யணும். சார் ஆன்சர் செவன்டி. கரெக்ட். பார் இருந்துச்சுன்னா 78. இந்த பார் எடுத்திருந்தனால பார்னா என்னன்னு சொல்ல சொல்லி கொடுக்குறேன். நீங்க வந்து எப்படி செஞ்சதே எடுத்துக்கணும், இதான் கொஸ்டின். நான் வந்து ஒரு இதை மாத்திட்டு செய்ய போறேன், அதனால ஆன்சர் வேற. நான் இதை மட்டும் பார்ல இருந்தா எப்படி செய்யணும் சொல்லிடுறேன். இது மாதிரி ஒரு சம் கொடுக்கவே இல்லை. இப்போ என்னன்னா பார்ல இருந்தா எப்பவுமே பார் தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா எல்லாத்துக்குமே பார் தான் பெருசு. பிராக்கெட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பார் இருக்கான்னு பாருக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்னா பிராக்கெட்டே இதை தெரிஞ்சு வச்சு. அப்போ 3 1/4னா 12 13/2. அடுத்தது டிவைடட், இது அப்படியே வச்சுக்கோங்க. 4 5/4. அடுத்தது மைனஸ் 1/2. இது 5/2 மைனஸ் 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 2 3 வரும். 4 12. இப்போ இங்க பாருங்க, இது 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3, இது 2ஆல. So 13/4 divided 5/4 minus 1/2. ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுமா, இதை சால்வ் பண்ண என்ன வரும், 1/12 வரும். 5/2 minus 1/1.
இப்போ இது 2க்கும் 12க்கு எடுத்தா என்ன வரும்? 12 தான் வரும். அப்போ இது இதால மல்டிப்ளை பண்ணும் 6 ஆல. அப்போ மேலேயும் 6 ஆல மல்டிப்ளை பண்ணா 30 மைனஸ் 1. மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். மைனஸ் 1/2 மைனஸ் பண்ண என்ன வரும்? 29/12 வரும். 29/12. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 24. அப்போ 29/24. அடுத்தது 5/4. 4க்கு 24 எல்சிஎம் எத்தனை வரும்? 24 தான் வரும். அப்போ எத்தனை 6 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 30 மைனஸ் 29. அப்போ என்ன வரும்? 1/24 வரும். இல்லை இல்லை நான் இதை மாற்றி எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி தான் நான் மாற்றேன். அதாவது நான் இதை மட்டும் சால்வ் பண்ணுறேன். அதாவது பார்ன்னு போடும்போது எனக்கு இதை மட்டும் சால்வ் பண்ணும்போது மாறும். அதனால தான் சொன்னேன். உங்களுக்கு எனக்கும் ஒரே ஆன்சர் வராது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். அதாவது பார் இருந்தால் இப்படி செய்யணுங்கிறது சொல்றேன். கவனிச்சுக்கோங்க ஒரே நிமிஷம். பார் இருந்தால் இதை சால்வ் பண்ணிட்டு தான் அப்படி சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வேரி ஆகும். அது சரி 1/24. இப்போ 13/4 இது சால்வ் பண்ணியாச்சு. அப்போ இங்கே என்ன வரும்? 24/1 வரும். 1 இது எத்தனை? 6 இப்போ 78. இங்கே 78/5 வந்துருக்கு. இங்கே 78. இந்த பார்னு ஒன்று போட்டால் அதுக்கே ஆன்சர் சேஞ்ச் ஆகும். அதான் நான் சொன்னேன். நீங்கள் ப்ராக்கெட்னு ஒன்று எக்ஸ்ட்ரா பார்த்தாலும் இது டிவைடுன்னு சொல்லி எது மாறி இருந்தால் ஆன்சர் மட்டும் மாறி. ஒரே நிமிஷம் சொல்கிறத மட்டும் கவனிச்சுக்கோங்க. இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டு தான் மற்றதை சால்வ் பண்ணுங்க. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் சம் செய்கிறது எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா செய்வீங்க. அதாவது இதை ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டியிருக்கு. இதை செஞ்சுட்டு அதை செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் ஏதாவது டவுட் இருக்கு? ஆன்சர் வேறையா இருக்கு. சரி இது சால்வ் பண்ணு. ஓகே அடுத்தது எல்லாத்தையும் அப்படியே அடுத்து இப்போ இது வந்து 1
உங்களுக்கு வந்து சொல்ல போனா நீங்க நான் பேசுனது உங்களுக்கு தெரியும். என்னன்னா தெரியலன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரியும். டக்குன்னு அதை நீங்க ட்ரை பண்ண நான் என்ன சொல்றேன்னா இது வரைக்கும் 5 step நீங்க ஏதோ பார்த்து இதே தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரியும். உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. நம்ம செய்ய மாட்டோமே. நீங்க செய்ய எதுக்கு சொல்ல மாட்டேங்குது எழுத மாட்டேங்குது எதுக்கு தப்பாக தப்பான அடிப்பு இன்னுமே நீங்க செய்ய உங்களை நம்பினா சூப்பராக செய்யுங்க. எழுதும்போது சொல்ல ஐயோ கண்டிப்பா எனக்கு தெரியும் பார்த்து லீடர் சூப்பராக செய்யும். அதனால சொல்லலைனா தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 27 24 மைனஸ் பண்ணால் 22 மைனஸ் அடுத்து இது இப்படி அடிக்கவும் செய்யலாம் இல்லை ஆன்சர் என்ன அடிக்கலாம் படிச்சோம் 11 இது அடிச்சோம்னா 6 division 1 into 9 அடுத்தது 2 into 6 12 4க்கு 12 12 13 12 அப்போ இதனால 9 15 4 by 4 by 2 இல்லை அப்படியே இருக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு சி வந்துச்சு வரலையா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு நான் சொல்லட்டுமா அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் ஒரு நீ அதை அடுத்த சமயம் எழுது இது என்ன அர்த்தம்னா எக்ஸ்ன்னு அர்த்தம் ஓகேங்களா அதனால எக்ஸ்ன்னு வச்சு தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சு மைனஸ் 960 டிவிஷன் 79 ஓகேங்களா இன்ட்டு 4 ஓகேங்களா இன்ட்டு 4 இதுக்கு இல்லை இதுக்கு தான் ஓகேங்களா நம்ம அப்படி எடுத்துருக்க மாட்டோம் எப்படி எடுத்துருக்கோம்னா இன்ட்டு 4ன்னு சொல்லி கீழே கொண்டு போய் இல்லைன்னா அந்த பக்கம் ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா இப்போ பாருங்க 5 1 இப்போ இன்ட்டு 4 இருக்கு ஓகேங்களா அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் டிவிஷன்ல போகும் அப்போ பாருங்க எக்ஸ் மைனஸ் 958 by 79 இப்போ 512 divided by 4 அடிச்சு என்ன வரும் 1 1 0 சரி 1 11 சரி 2 3 32னா 8 இப்போ 128 இப்போ 79 அந்த பக்கம் அப்போ மல்டிப்ளை இருக்கு எக்ஸ் மைனஸ் 958 equal to 128 into 79 இப்போ நம்மளுக்கு என்ன தேவை எக்ஸோட வேல்யூ தான் இப்போ 128 into 79 minus 950 ப்ளஸ் இப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து ஆட் பண்ணீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் மேம் நான் என்ன சொல்றேன்னு கவனிச்சுக்கோங்க எந்த ஸ்டெப் தப்பு பண்ணுவோம்னா இந்த ஸ்டெப் பண்ணுங்க இப்போ
4-5 டைம் எல்லாரும் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக். எக்ஸ் இதை கரெக்டாக எழுதிடுவாங்க, 968 போட்டுருவாங்க, இந்த 79 மேலே போட்டுருவாங்க. ஆனால் இந்த 4 தான் என்ன பண்ணுவாங்க, கீழே கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு இந்த 79 இல்லைன்னா என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டு தானே மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அந்த சி அப்ப என்ன மிஸ்டேக் பண்ணிருப்போம்னா இந்த 4 என்ன பண்ணிருக்கணும், இங்கிட்டு தான் மல்டிப்ளை. ஓகேவா? சொல்றதை கவனிச்சுக்கணும். டிவைட் பண்ணிட்டு தானே மல்டிப்ளை பண்ணணும். அப்ப டிவைட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஏன்னா 79 இன்ட்டு 4 அப்படின்னா ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை தான் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். நானும் இப்படிதான் செஞ்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். அதனாலதான் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் பார்த்து சம் தப்பே வருது. சால்வ் பண்ணிட்டீங்களா? இந்த ஒரு டாபிக்ல மட்டும் 200-250 சம் போட்டாலும் அதையும் தாண்டி கொஸ்டின் அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனா டாபிக் டைப்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 70 சம், அதை தாண்டி டைப் வேற டைப். சம்டைம்ஸ் இதே இதுல 4 கொஸ்டின் ஒரு டாபிக், சம்டைம்ஸ் ஒரு கொஸ்டினோட நிப்பாட்டி. கொஸ்டின் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும், அது சொல்ல முடியும். ஆனா இருக்கே ஈஸியான டாபிக் சிம்பிளிஃபிகேஷன். இந்த கொஸ்டின் எழுதிக்கணும். மேம் நீங்க சால்வ் பண்ண, நீங்க அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண, இல்லை இதுக்கு முன்னாடி கூட சொன்னேன் சால்வ் பண்ண. இவங்க கொஸ்டின் எழுதிட்டாங்கன்னா அதை நான் வச்சு எழுதிட்டீங்களா? ஆன்சர் வந்து ஆன்சர் வந்து பாருங்க. 120 இது முடிச்சிட்டீங்களா? அடுத்த ஸ்டெப் போகணும். போடுங்க, என்னாச்சு? ஆ 12 தான் பார்த்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க, அவருக்கு என்ன வருது? 12 தான். சொல்லுங்க. 4/3 சத்தியமா. 4/3 அதாவது 12ங்கிறது ஆன்சர் கேள்விப்பட்ட மாதிரி. இந்த 4/3 ஆன்சர் கண்டிப்பா ஆன்சரா இருக்கும். இந்த மாதிரி 12 தானே வருது. ஆன்சர் எனக்கு எல்லா கொஸ்டினுக்கும் மழப்படம். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்றீங்களா, அதிகமா ஆன்சர் இதுதான் நியரபிளா இருக்குன்னு சொல்றேன். நான் 4/3 ஆன்சர் கேள்வி வருதா? முதல் ஸ்டெப் பாருங்க, இது போட்டீங்களா? மல்டிபிள் என்ன 10 கொஞ்சம்
நான் செக் பண்ணி சொல்லுவேன். வேற கொஸ்டின் சொல்றேன். 217 into 217 plus 183 into 180. First 9 ஆல multiply on 8 and 7 is next. அப்போ என்ன பிரச்சனை? That's for the month on the 11. 9 into 7 என்ன சொல்லு? 72. Mm. 80578. சரி, அடுத்த கொஸ்டின் சொல்றேன். ஆன்சர் வந்துருச்சாங்க? 12 வந்துச்சு. வரலையா? சரி, ஒரு நிமிஷம். அடுத்த கொஸ்டின் மட்டும் சொல்றேன். 7. சார் வேற கொஸ்டின் சொல்றேன். எழுதி சார் கொஞ்ச நேரம் கழிச்சுங்களா? கொஞ்சம் கேப். 7 3/10. அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. 7 நடுவில் எழுதிக்கோங்க. 3/10. அடுத்தது பிளஸ் பிராக்கெட் மைனஸ் 10 7/21. அதாவது 10 நடுவில் இருக்கு. 7/20. பிராக்கெட் க்ளோஸ். அவ்வளவுதான். ஆன்சர் மிக்சடு ஃப்ராக்ஷன்ல வரும். ஆமா. ஆட் பண்ணுங்க. இதுக்கு நேரம் ஒன்று அப்புறம் 11 அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின். இங்க 10 into 21. அடுத்தது 7. அதை மட்டும் அதுக்கப்புறம் அதாவது இது என்னன்னா இது பிராக்கெட் அதுக்கப்புறம் மைனஸ். இதை பொறுமையா அதே மாதிரி சால்வ் பண்ணும். ஆஃப் அன் ஹவர் பிராக்கெட் சால்வ் பண்ணும். அப்படியே ஒவ்வொன்றா செய்யுங்க. கரெக்டாக செய்ய முடியும். நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாட்டி வரும். ஓகே, பொறுமையா செய்யுங்க. ஆஃப் அன் ஹவர் இன்ட்டு எழுதுங்களா? இன்ட்டு எழுதுங்க. பொறுமையா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க, நான் எங்கேயோ போனா இங்கதான் இருக்கேன். ஓகேங்களா? நீங்க செய்யுங்க. தப்பு இருந்துச்சுன்னா அப்ப மேம்
10 into 20. அதுக்கப்புறம் plus 10 into 7. சரி 10 into 21. மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் 7. என்ன ஆன்சர்? என்ன சொல் 20. அதெல்லாம் ரைட்டு தான். 7/2. ம் மேம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா ஃப்ராக்ஷனா மாற்றும். அதே மாதிரி முதலுக்கு மாற்றுங்க 70 அதே மாதிரி தான் இது. நீங்க மைனஸை விட்டுருங்க, மைனஸ் பார்க்காது. அந்த இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இது ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து ஃப்ராக்ஷனா மாற்றும். 73/10 பண்ணுவீங்களா அதே மாதிரி. ம் ஓகே சூப்பர். கரெக்டாக தான் சொன்னீங்க. இது என்ன பண்ணுங்க மாற்றுங்க இன்ட்டு பண்ணுவோம் டிவைடு மேம். இங்க 48 இருக்குது, இங்க 4 ஆன்சர் மேம். 48 இருக்குது, இங்க டிவைட் பண்ணி சொன்னேன். ஃபர்ஸ்ட் இதை பண்ண இதை முடிச்சுட்டு தான் அது வரும். ஓகேங்களா? சரி ஓகே பண்ணா ஓகே தான். இது சால்வ் இந்த கொஸ்டினே கரெக்டு. ஆனா மற்ற கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும், அதை வந்து இது ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரும். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த கொஸ்டின் கரெக்டு தான், ஆன்சர் தப்பா வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் வரணும். மேம் புரிஞ்சு
ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த மாடல் போலாமா? இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஃபார்முலா மெத்தட். நீங்க 2 பேரும் அதே அந்த சம்ம மல்டிப்ளை தானே பண்ணுங்க. 217 into 217 மல்டிப்ளை என்ன பண்ணிக்கலாம் தெரியும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா போட்டா 2 ஸ்டெப். அது இல்ல 217 into 217 அடுத்து அப்ப அது a ஸ்கொயர்டு b ஸ்கொயர் இல்ல a பிளஸ் b a மைனஸ் b வருமா? பிளஸ்ல இருந்துச்சு. அப்ப என்ன வரும்? எஸ் ஃபார்முலா போட்டு தான் செஞ்சீங்களா இல்ல இன்ட்டு பண்ணாதீங்க, ஃபார்முலா யூஸ் இந்த மாதிரி சொன்னீங்க. நான் அதுக்காக தான் நீங்க அப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதான் டைம் ஓகேவா? ஃபார்முலா யூஸ் பண்ண வேணும். நம்ம எழுதிட்டீங்களா? இதை முடிச்சுட்டா போய் மாடல் 4 எழுதி. இப்போ ஃபார்முலா டைப்ல இது எப்படின்னு பாருங்க. இது எப்படி இருக்குன்னா 893 786 893 786 893 786 இப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப இப்படி இருந்தா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு நம்பரை ஏன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு நம்பரை பி. அதாவது இது ஏன்னா ஏன்னு எதை எடுத்துக்கிறேன் 893 எடுத்துக்கிறோம், பின்னு எதை எடுத்துக்கிறேன் 786. அப்ப இது எப்படி ஃபார்முலாவை மாத்தினா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சாமா? அடுத்தது மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் ஏ இன்ட்டு பி. இது அப்படியே வச்சுக்கலாம். ஏ இன்ட்டு பின்னு சும்மா எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா போகும்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன ஃபார்முலா? 4ab 4ab கீழே ஏபி இருக்கு. இப்போ இதே அடிச்சா நம்பரே யூஸ் பண்ணாம சால்வ் பண்ண ஓகேங்களா? சம்மே யூஸ் பண்ணல, இதுல உள்ள இந்த நம்பருமே யூஸ் பண்ணல, ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணி ஓகேங்களா? நீங்க ஃபார்முலா படிச்சிட்டீங்கன்னா சம் ரொம்ப டைம் சால்வ் பண்ணி
590 இன்னும் வேமா இன்னும் ஃபாஸ்டா எக்ஸாம்ல சொன்னேன். இங்க ஓகே. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல சொல்லி டவுட் பக்கத்துல கேளு. தப்பே கிடையாது. அப்பதான் கொஞ்சம் வேகமா செய்ய முடியும். இல்லையா? இன்னொன்று வந்து இன்னொன்று சொல்றேன். நீங்க 5 பேர் இருக்கீங்க, 6 பேர் இருக்கீங்கன்னா, நீ சேர்ந்து படிங்க. வேகமா முன்னேறலாம். ஓகேங்களா? இப்ப இவங்க 2 பேர் இருக்காங்கன்னா, இவங்க போகும்போது எல்லா இடத்துக்குமே இவங்க சேர்ந்து போறாங்க. இவங்க சேர்ந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நீங்களும் ஓரளவுக்கு சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சு. இல்லைன்னா என்ன படிக்கணும் ஷேர் பண்ணி படிங்க. நான் பின்னாடி சொல்றேன். இப்ப நான் ஒன்றும் சொல்லலை. மேக்ஸ் படிக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நீங்க மற்ற சப்ஜெக்ட் போகும்போது நீங்க அதிகமா கொஸ்டின் கேட்டாதான் அதிகமா ஐடியா கிடைக்கும். என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ ஹிஸ்ட்ரி ஐயன்னு போகும்போது டிஸ்கஷன் பண்ணி அப்போ இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னா ஆஹ், 2 டைப் ஆஃப் ஹிஸ்ட்ரி இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இப்போ சிந்துல இருந்து இப்ப அரசர்கள் ஆட்சி வரைக்கும் ஒரு பார்ட் இருக்கும். அடுத்தது அரசர்களுக்கு அப்புறம் யார் ஆட்சி பண்ணா? ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணாங்க. இப்ப பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆட்சி பண்ணாங்களா, ரூல் பண்ணாங்க. அதுல இருந்து இப்போ இது 1947 வரைக்கும் இயர்ஸ் இருக்கு. இப்போ 2 விதமான ஹிஸ்ட்ரி இருக்கும். அது கொஞ்சம் இயர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி படிங்க, ஈஸியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யாருக்காவது சொல்லி கொடுத்து படிங்க. இன்னும் தெளிவா மனசு இருக்கும். ஒரு நிமிஷம். இந்த வயரை நான் முடிச்சிட்டேன். ம், ம். இது என்னவா இருக்கு? பிராக்கெட். இதை மல்டிபிள் மைனஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆ, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி பண்ணா இப்போ என்ன ஆகும்? டிவைட் டிவைட் மைனஸ் பண்ணாம divide பண்ணணும். அப்ப எப்படி இப்படி வேணா பண்ணலாம். எப்படின்னா இங்க உள்ள நம்பர் அடுத்தது இங்க இருக்க நம்பர் வந்து இங்க மேல. அப்போ இந்த 530 வந்து காமன். அப்போ இங்கேயே 530 இருக்கும், இங்கேயே 530. இது ஒரு bracket எதுக்கு அப்படி இல்லை. ஃபுல்லாக தான் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு எழுதும் போது அப்படி கொஸ்டின் பேப்பர்ல அங்கே கரெக்டாக தான் இருந்துச்சு. இன்னொரு பாக்கெட் கூட நான் வந்து ம், அப்படிலாம் கேட்கல. நீங்க அவ்வளவு தூரம் யோசிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி இல்ல சார். நான் சொல்றேன் என்னன்னா ஃபார்முலா டைப் மெத்தட் இதுல வந்து அந்த மாதிரி வராது. ஓகேங்களா? உங்களுக்கு சம்மை எப்படி இருக்குன்னா நம்ம பார்த்தோம் அந்த டைப் வேற மாதிரி தெரியும். உங்களுக்கு எப்படின்னா 1/2 4/5 அப்படின்னு தான் நம்பராகவே தெரியும். இது வந்து டோட்டலாவே டிஃப்ரெண்டா தெரியும். ஒரே நம்பர் கண்டிப்பா அப்படி இல்லாம இருக்கவே இருக்கு. அதனால அது வேற மெத்தட், இது வேற மெத்தட். நீங்க இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி வேணா கொஸ்டின் கூட காட்டுறேன். சொல்லிட்டு இந்த சம் தெரியும். அது வேணா கீழே தான் கொடுத்துருக்கான். நான் வந்து எனக்கு வந்து எப்படின்னா மொபைல்ல டைப் பண்ணுறேன். லேப்ல பண்ணியிருந்தா கரெக்டாக டிவைட். இதுல மொபைல்ல பண்றதுனால எனக்கு இதுதான் ஸோ அதனால இப்படி டைப் பண்ணுறேன். ஏன்னா மொபைல்ல இந்த மாதிரி சைடு டிவைட் பண்ணுறேன், இந்த மாதிரி டிவைட், அதனால இப்படி டைப். ஓகே. எக்ஸாம்ல எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். 561 இன்ட்டு 561 மைனஸ் 31 இன்ட்டு 31. இது பிராக்கெட் இதுல பிராக்கெட் கொடுத்துட்டு இப்படிதான் இருக்கும் எக்ஸாம்ல. ஓகேங்களா? எனக்கு வந்து
மொபைல்ல டைப் பண்றதுனால எப்படி வருதுன்னா, இந்த மாதிரி சைடு மட்டும் தான் வரும். ஸோ அதனால இதை தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்க. இதை சால்வ் பண்ணுங்க. இது டோட்டலாவே எப்படி இருக்குன்னா, இவ்வளவு பெரிய பாரா தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது கீழே எழுதுற மாதிரி. எக்ஸாம்பிள் 343 இன்டூ 340. ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. இது ஹோம்ஒர்க்னு சொல்லி தனியா போட்டு அதுலயும் சேர்த்து செஞ்சுக்கோங்க. ஆனா ஹோம்ஒர்க் சொல்லி மாடல்ல சேர்த்துறாரு. மேம் ஹோம்ஒர்க் மட்டும் எழுதி வச்சு கொஞ்சம் வேகமா எழுதுங்க. அப்பதான் நான் நிறைய இங்க சேர்ந்துதான் எழுத இடம் இதெல்லாம் ஆப்ஷன் போ கீழே இருக்கு.
இதுக்கப்புறம் கீழே சேர்த்து ஒரு லைன். ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா ஆப்ஷனே கொடுக்க மாட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால ஆப்ஷன் கூட சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.